ட்ராவலிங்லேயே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி டே டூவில் வந்து ஷூ போடாட்டி வேலைக்கு ஆகாது போல். ஸோ கோவிலாக இருக்குங்களே, இது ஃபுல்லாக ஒரு தடவை ஷூவை கழட்டிட்டு போகணும் அப்படின்னு பார்த்ததுக்காக ஷூவை நான் வச்சுட்டு வந்துட்டேன். பட் ஆனால் என்னோடய சைக்கிள் படலில் நிறையா ஸ்பைக்ஸ் இருக்குது, நான் அதை கவனிக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி டே 1ன்றனால இப்போ ஏகாம்பேஸ்வர் கோவில் அப்படின்ற கோவிலுக்கு போகிறோம். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குது, எப்படி ஃபோட்டோகிராஃப் பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் இப்போல்லாம் வந்து இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு ஃப்ரீ ஸ்டே ஒன்று இருக்குது. தர்மசத்திரம்ட்டு மெயின் கோவில்லேருந்து பக்கத்தில் தான். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்லிப்பர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கியிருந்தோன்னே எனக்கு நிறையா ப்ராப்ளம் இருந்திருக்காது. ஆனால் பெடல் ஸ்பைக்ஸ் இப்போ பயங்கரமாக இருக்குது. ஸோ ஸ்லிப்பர் பர்ச்சேஸ் பண்ணால் தான் ஆகணும்னு ஆகிடுது. பார்ப்போம். ரொம்ப பட் ஆனால் அங்கே என்கிட்ட நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்றதுனால என்னால் அதெல்லாம் வச்சுட்டு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போயே நான் நிறையா வெயிட்டில் குறைக்க வேண்டியதாக இருக்குது. அதான் என்னென்ன குறைக்கணுன்றதை பார்க்கணும், யோசிக்கணும். லென்ஸுங்களில் தான் கை வைக்கணும். ஆக்சுவலாக நேற்று நான் ஒரு 18-270 கேமரான் லென்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அது கம்ப்ளீட்லி என்ன ஆகிடுச்சு தான் செட் ஆகாமல் போயிடுச்சு. வேறு ஏதாவது லென்ஸ் தான் பார்த்து அந்த 1 லென்ஸ் இருந்தாலே போதுமானதுன்ற மாதிரி கொண்டு போகிறேன். ஐ திங்க் நம்ம ஸ்பேஸ்க்கு வந்துட்டோம். லொக்கேஷன் கோவிலே ஓப்பன் பண்ணிடுறாங்க. 4 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு. கோவிலே ஓப்பன். ஸோ இப்போ சைக்கிள் எங்கேயாச்சும் பார்க் பண்ணிட்டு நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். பார்க் பண்ணிட்டு வரேன். பாய். சைக்கிளாக பார்க் பண்ணியாச்சு. இங்கே வேறு ஏதோ எடுக்கல. ஓகே, சைக்கிளை வந்து நல்லா ஒரு கம்பியில் போட்டு லாக் பண்ணியாச்சு கோவிலுக்கு எதிர்த்தாப்புலையே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ண வேண்டியது தான். இதுதான் ஸ்ரீ ஏகாம்பேஸ்வர் டெம்பிள். இப்போ நம்மக்கிட்ட ஒரு லென்ஸ் இருக்கிறதுனால இந்த ஜூம் ஒரே ஒரு லென்ஸை வச்சு தான் நம்ம இப்போ மேனேஜ் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக கோவிலுக்குள்ளே இந்த கேமராலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கைலாசநாதர் கோவிலில் ஏகாம்பேஸ்வரர் கோவிலில் நான் கொஞ்ச நேரம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வெளியே மட்டும்தான் விட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அவங்களுக்கு அனுப்பி விட்றேன். இதில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் ட்ராவலிங் டிஸ்டன்ஸில் காட்டுறேன். அதுக்கப்புறம் அங்கே போய் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். சில இடத்துல நான் ஃபுல் வீடியோவாகவே எடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? பாய். இப்போ நம்ம போக போகிறது கைலாசநாதர் கோவில்.
ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஏதோ பழைய கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த கோவிலுக்கு தான் நம்ம தேடி போய்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் அந்த கோவில் தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம், கேட்போம், எடுப்போம். ஓகே காய்ஸ், எல்லோரும் பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் கைலாசநாதர் கோவில் டெம்பிள். கைலாசநாதர் கோவில் டெம்பிள் தான். ஸோ இங்கே நம்ம வந்திருக்கோம். இங்கே அவ்வளோவா பர்சன்ஸே இல்லை. நியர்லி மகாபலிபுரத்தில் எப்படி ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கோ லைக் தட் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கலாமான்னு தெரில, பட் ஆனால் மொபைலில் எல்லோரும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நம்ம கேமரா வச்சுட்டுல எடுக்கிறோம்.
சாமி பற்றி உண்டு அதுக்காக இந்த இதில் வெயிட் பண்ணுறது பார்த்தீங்களா நீங்கள் அதுக்கு முன்னாடி ஸோ இதுதான் காய்ஸ், பார்த்துக்கோங்க. நம்ம இதில் இன்னும் ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஓகே, பாய்.